வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. ஐயோ மாலா, ஃபேன் பத்தில் வையேன் அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ வெளியே போயிட்டு ஒரு டெலிவரி கொடுத்துருந்தோம் பள்ளிக்கரணையில். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க புளியோதரை பொடி, அப்புறம் கருவேப்பிலை பொடி, பருப்பு பொடி கேட்டிருந்தாங்க. மூணுத்தையும் கொடுத்துட்டு வந்தேன். எரிது உடம்பு, அவ்வளோ ஒரு வெயில். வந்தோன்னு மூஞ்சி கவிட்டு தான் உட்காந்தேன். சப்பா, உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குது? தாங்குற மாதிரி இருக்கா, தாங்காத மாதிரி இருக்கா? ஏன்னா முடியல, மறுபடியும் இப்போ கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இந்த பக்கம் நம்ம இது நான் இப்போ போனது வந்து பள்ளிக்கரணை. இப்போது கொஞ்சம் சாப்பிட்டு கிஃப்ட் இது டெலிவரி கொடுக்க வேண்டியிருக்கு. இது எங்கன்னா இந்த பக்கம் இந்த காலடிப்பட்டி காசிமேடு கிட்ட அங்கே போனேன். இப்போ நான் அது ஒரு 15 கிலோமீட்டர் வரும். 10 கிலோமீட்டர், ஒரு 12, 13, 14, 15 கிலோமீட்டருக்குள்ளே தான் நான் டெலிவரி பண்ணிவிடுவேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சாம்பார் தூள், குழம்பு மிளகாய் தூள், இட்லி பொடி, அப்புறம் வந்து புளியோதரை பொடி கேட்டிருக்காங்க. இதில் வந்து இட்லி பொடியை அவங்க ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் இது வந்து 4 கிலோ பாக்கெட் இட்லி பொடி கேட்டிருக்காங்க. சரி, அது ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு இப்போ அவங்கள எதுவுமே கொடுத்துட்டு வந்துடுவேன். இப்போ சாப்பிட்டு போனோம். சமையல் ஆகிட்டு இருக்கு. என்ன சமையல் தெரில. காலைல மோர் குழம்பு செய்ய சொன்னேன், அதான் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்றைக்கி முருங்கைக்காய் கிரேவி மாதிரி பண்ணுறாங்க வீட்டில். அப்புறம் மோர் குழம்பு காலைல பண்ண சொன்னேன். மோர் குழம்புக்கு பூசணிக்காய் வாங்கி வந்தேன். பூசணிக்காய் கொஞ்சம் குடிச்சிட்டு பண்ணியாச்சு. ஓ, மோர் குழம்பு ஆகிடுச்சா? சரி, ஓகே. வெள்ளை பூசணிக்காய், வெண் பூசணிக்காய் சாப்பிட்டு பார்க்கலாம். எனக்கு மோர் குழம்பு ரொம்ப பிடிக்கும். மீராமாய், உனக்கு மோர் குழம்பு பிடிக்குமா? மோர் குழம்பு வந்து வெண்டைக்காய் போடுவாங்க, வெண் பூசணிக்காய் போடுவாங்க. அதில் எதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு? அதான் காலைல வாங்கி வந்தேன். ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருந்தேன். எல்லாத்தையும் நானே குடிச்சிட்டேன். சரி, ஓகே. முட்டை மிட்டாய் இப்போ நிறைய பேர் கேட்டிருக்காங்க. வாங்கினவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு ஸ்வீட் அவ்வளோ பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய சாப்பிட்றதில்ல. ஸ்வீட் கொஞ்சம் கம்மி பண்ணுறதால கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நான் ஸ்வீட் சாப்பிட்றப்பெல்லாம் பண்ணலை, அப்போல்லாம் கிடைக்கல. நம்ம எப்போ எது வேணான்றோமோ அப்போ தான் கிடைக்கும். நல்லா போகுது முட்டை மிட்டாய். நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, முட்டை ஸ்மெல்லே வராது. ஆக்சுவலி உங்களுக்கு இந்த பால்கோவாவும் குலோப் ஜாமுன் கலந்து தான் ஒரு டேஸ்ட் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கு சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவ்வளோ சாப்பிட்ருவேன் நான். ஆனால் அந்த கலோரி கம்மி பண்ணுறதுல போதாயிடும். எப்போனா கொஞ்சம் சாப்பிட்ணும் இல்லையா? இந்த முட்டை மிட்டாய் வாங்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு. ஓகேவா? பக்கத்தில் யாரும் வீட்டு கூட வாங்க, ஒரு சாம்பிள் தரோம், சாப்பிட்டு பார்த்துருவாங்க. ஓகே. இப்போ முட்டை மிட்டாய் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நேற்று கூட எடுத்து டெலிவரி கொடுத்தாங்க. எங்கே போச்சு அது? வந்து ஒரு திருநெல்வேலி, ஒன்று வந்து பெங்களூர் இருக்கு. ஒன்று திருநெல்வேலி, பெங்களூர். வேலைச்சேரிலேருந்து திருநெல்வேலி, பெங்களூர் போதுன்னா பாருங்க. முட்டை மிட்டாய் நான் பிஸ்கெட் வந்து ஒரு ½ kg வந்து ஒடிசா போகுது. ஒடிசா? அதாவது நம்மளது ப்ராடக்ட் எங்கெல்லாம் போகுது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. எவ்வளோ தூரம்லாம் போகுது. நம்மளால தான் போக முடியல, நம்ம ப்ராடக்ட் தான் போகுது. அது சந்தோஷம். ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை மிட்டாய் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? ஒரு வாட்டி ஏன்னா வீட்டில் வந்து சாம்பிள் பண்ணி வச்சு. ஆக்சுவலி ஸ்டாம்ப் சொல்லலாம் ஞாபகம் வருது. நம்ம ஸ்டால் வைக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஆக்சுவலி ஸ்டாலா? ஆமாம். லைக் வந்து ஒரு ஸ்ட்ரீட்லேயோ இல்லைன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துலையோ ஸ்டால் வைக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். அங்கே வந்து டேரெக்டாக பர்சன் வந்து வாங்குற மாதிரி. அது வைக்கலாமா வேணாமான்னு ஒரு ஐடியா நான் கேட்குறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சொல்லுங்கள். அதே மாதிரி அடுத்த மாதம் ஆவடியில் எக்ஸிபிஷன் வைக்கிறாங்க. ஓகே ஓகே. அந்த எக்ஸிபிஷனில் நான் 5 நாள் ப்ரோக்ராம் இருக்குது. அப்போ அங்கே கேட்கலாம். அங்கே ஸ்டால் நான் கேட்டிருக்கேன். 5 நாள் ஸ்டால் வைக்கலாம். மசாலாவும் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். அந்த அட்ரஸ் நான் அடுத்த மாதம் எக்ஸிபிஷன் இருக்குது ஆவடி, அம்பத்தூரில். அந்த எக்ஸிபிஷனில் நான் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பக்கத்துலேயே, நான் ப்ரோக்ராம் பக்கத்துலேயே நான் தரேன்னு சொல்லிக்கிறேன். காலையில் தான் நம்ம சிம்பு மதன் பேசினது. நான் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன்னா கடை வச்சு தந்துடுறேன், நீங்கள் ட்ரை பண்ண. 5 நாள் கடை டெய்லி வைக்கலாம். அந்த மாதிரி ஸ்டாலும் ஐடியாவும் இருக்குது. உங்கள் வீட்டில் எதாவது ஸ்டால் என்ன எக்ஸிபிஷன் தான் சொல்லுங்கள். நாங்கள் இங்கே வந்து கடை வைக்கிறோம். அங்கே வாங்குறது ஈஸியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஃபுட் கோர்ட்டில் நம்ம ட்ரை பண்ணோம் இப்போ. ஆக்சுவலி ரீசெண்டாக அங்கே வந்து என்னென்னா ஃபுட் வந்து அலோட் இல்லைன்னு சொன்னாங்க அவங்க. இந்த கத்திப்பாறை ஆமாம், அங்கே ட்ரை பண்ணுவோம். பட் அங்கே வந்து லைக் அலோட் இல்லை, ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் அலோட் இல்லை அவங்களுக்கு. இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம், அதுக்கப்புறம் ஃப்ரேம் போடுறது, அந்த மாதிரி தான் அலோட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு எங்கே ட்ரை பண்ணுறது ஐடியாவே இல்லை. பட் வைக்கணும்னு ஆசை நம்மளுக்கு, ஒரு சின்னதாக ஒரு ஸ்டால் மட்டும். ஏன்னா வந்து பர்சன்ஸ் வந்து லைக் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பல்காக வாங்க முடியாமல் இருக்காங்க, சாம்பிள் வாங்கலாம்ல அட்லீஸ்ட். கரெக்ட். அதான் நான் சொல்லியிருக்கேன். முட்டை மிட்டாய் கூட எப்படி இருக்குமோ எப்படி யோசனை பண்ணுங்க. அது கொஞ்சம் சாம்பிள் நம்ம கொடுத்தா சாப்பிட்டு அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். அதே மாதிரி மசாலா ஐட்டம்ஸும் நீங்கள் வந்து பல்காக வாங்காமல் ஒரு 50 கிராம்ஸ் அந்த மாதிரி நேரம் வாங்கினா உங்களுக்கு காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் வந்து
ஷிப்பிங் சார்ஜஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் வெயிட் பண்ண அவசியம் தேவையில்லை உங்களுக்கு. டேரெக்டாக அந்த ஸ்பாட்லேயே நீங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு வாங்கலாம். நம்ம இப்போ வந்து அதான் அந்த மாதிரி ஐடியா இருந்துச்சு எங்களுக்கு, இருக்குது. அதில் எங்கே செட் பண்ணுறது தெரியல. ஸோ உங்ககிட்ட ஐடியா கேட்டால் தெரியும்ல. இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் 2 நாள் தான் யோசிச்சுட்டு இருக்கோம் நம்ம. சரி ஸ்டால் வச்சா என்னன்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். பார்ப்போம் சக்ஸஸ் ஆகுதா. அங்கேயே டேஸ்ட் பண்ணி அங்கேயே ஆர்டர் பண்ணுவோம். ஆமாம் 2 இடத்துல ட்ரை பண்ணோம், 2 இடத்துல அடிபட்டுச்சு. இல்லை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சரின்னு அப்படியே உட்காந்தாச்சு. சரி நெக்ஸ்ட் ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு. உங்கள் ஏரியாவில் என்ன கடை தான் சொல்லுங்கள், கடை இல்லை ஸ்டால் தான் சொல்லுங்கள், போட்டு தான் பார்க்கலாமே. ஒரு வாரத்துக்கு ஒரு வீக்கெண்ட் மட்டும் ஒன் டே ஆர் 2 டேஸ் வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் வந்து ஸ்டால் வச்சா நல்லா இருக்கும். லைக் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். சரி ட்ரை பண்ணுவோம். குழந்தைங்க சாப்பிட பண்ணிட்டு இருக்கேன் பண்ணு. இந்த மோர்கன் அப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? உனக்கு வெஜிடபிளே எது ரொம்ப பிடிக்கும்? உனக்கு வெஜிடபிளில் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு. ஆக்சுவலி எனக்கு எல்லா வெஜிடபிள்ஸ் பிடிக்கும். ஒரே ஒரு வெஜிடபிள் மட்டும் பிடிக்காது, பாவக்காய். பாவக்காய் தான் உடம்பு நல்லது. பாவக்காவும் இந்த நம்ம வாசல் ஜுன்னவரங்கான்னு சொல்லுவாங்க, ஜீனவராம்பன். அது ரெண்டும் பிடிக்காது. அதாவது கொத்தவரங்காய் வந்து எங்கள் சௌராஷ்டிராவில் வந்து தொக்கு மாதிரி பண்ணுவோம். கும்பகோணம் ஃபேமஸாக இருக்க மாட்டேன். அது எனக்கு என்னமோ அது பிடிக்கல பெருசா. வேற எல்லா வெஜிடபிளும் சாப்பிடுவேன் நான். இந்த 2 மட்டும் தான் பிடிக்காது, பாவக்காய் கொத்தவரங்காய். கொத்தவரங்காய் ஆக்சுவலாக எனக்கு வந்து பாவக்காய் பிடிக்கும். பாவக்காய் வந்து நிறைய பேர் சாப்பிடுவோம், கொத்தவரங்காய் சில பேருக்கு நான் பிடிக்காது. ஆனால் டேஸ்ட்டு எங்கள் சௌராஷ்டிராவில் ஜீனவரம் பண்ணுவாங்க. ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒருத்தது ஒரு டேஸ்ட். சரி நீ குழந்தை பண்ணிக்கோ, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மாய் இங்கே தான் மோர்குழம்பு வேற லெவல். வெண்டைக்காய் போடுவாங்க, இல்லாட்டி வெண்பூசணி போடுவாங்க. வெண்பூசணி டேஸ்ட்டாக இருக்குது. இது முடிட்டு எல்லாம் சமையல் முடிஞ்சப்போ காமி என்ன சமையல்ன்ட்டு. ஓகே சாப்பாடு வடித்தாச்சு. இப்போல்லாம் வடித்த சாப்பாடு தான், குக்கர்லாம் கிடையாது. இன்றைக்கி முருங்கைக்காய் தொக்கு, மோர் குழம்பு. இன்றைக்கி இதை நம்மள்கிட்ட சமையல். வாங்க சாப்பிட்லாம்.